ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நாளை விடியலில் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமி. வாழ்க்கையை பார்த்து ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து ஏன் கண்கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை சுற்றி உள்ள மனிதர்களின் குணநலன்களையும் மனமாற்றங்களையும் நினைத்து திகைத்து நிற்கக்கூடாது. ஏன் தங்கமே, இப்போது வரை நன்றாகத்தானே எல்லாம் போய்கொண்டிருந்தது? நன்றாகத்தானே எல்லோரும் உன்னிடம் பழகி கொண்டிருந்தார்கள்? உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தானே நடந்து கொண்டிருந்தார்கள்? இப்போது என்னவாயிற்று? எதனால் இந்த திகைப்பு? யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்து விட்டார்களா? அதனால் தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இந்த நேரத்தில் உன் சாய் சொல்கிறேன், கோபப்படாமல் கேள். நீ செய்ததுதான் மிகப்பெரிய தவறு. நீ செய்ததுதான் மிகப்பெரிய தவறு. என் பிள்ளையான நீ செய்ததான் மிகப்பெரிய தவறு. என்ன சாயை சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நிரந்தென்றும் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நீதான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டாய். நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பி சென்றதுதான். அதனால் தான் இத்தனையும் நடந்துள்ளது. அவர்கள் உனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்பதை நீ உணரவில்லை. இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண்கலங்காத நாள் இல்லை. உனக்கு நான் எத்தனை முறை உன்னை பக்குவப்படுத்தி விட்டேன், எத்தனை அறிவுரையை சொல்லியிருக்கிறேன், எத்தனை பதிவுகளை கேட்கிறாய். இன்னும் திருந்த வேண்டும் தங்கமே. நீ உன் குணம் அப்பாவித்தனம் எனக்கு தெரியும். உனக்கு எத்தனை நல்ல மனம் உடையது என்று எனக்கு தெரியும். எனக்கு பெருமைதான். அவர்களுக்கு புரியவில்லையே. போனது போகட்டும். இனி உன்னை யாரும் ஏமாற்ற விட மாட்டேன். இனி உனக்கு எதிராக யாரும் சதி செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன். யாராவது உன்னை தள்ளிவிட்டாலோ ஒதுக்கி வைத்தாலோ தூர எறிந்தாலோ மனக்கசப்பு அடைய வைத்தாலோ கவலைப்படாதே. உன்னை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அந்த இடத்திலேயே நீ வாழ பழகிக்கோ. பக்கத்தில் வர வேண்டாம். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. இழப்பு என்பது உனக்கா? இல்லையே. அவர்களுக்குத்தான் இழப்பு, உனக்கு இல்லவே இல்லை. அவர்கள் இழந்தது உன்னுடைய உண்மையான அன்பு, உன்னுடைய உண்மையான உள்ளம். நீ இழந்ததோ வெளிவேஷம் போடும் போலியான மனது. இழப்பு என்பது அவர்களுக்குத்தானே தவிர உனக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் கையில் கிடத்த பொக்கிஷங்களை தூக்கி எறிந்து விட்டு குப்பை குளங்களை கிளறி கொண்டிருக்கும் முட்டாள்கள் வாழும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கவனமாக இருந்தது. அவர்கள் தூக்கி எறிந்தது உன்னை, பொக்கிஷமான உன்னை. இதை ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள். ஆனால் உணரும்போது நீ அவர்களோடு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்களோடு போய் சேரக்கூடாது. அவர்கள் முட்டாள்கள், மூடர்கள். அவர்கள்தான் நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து பயப்படும் நிலை ஏற்பட போகிறது. நீ என்ன தவறு செய்தார்? கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய். நீ என்ன பாவம் செய்தார்? கதறி அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு இத்தனை கஷ்டங்களா சாயி என்று வருந்துகிறாய். ஏன் அப்படி நினைக்கிறாய்? உன் வாழ்வில் இப்போது என்ன நடந்து விட்டது? அவர்களுக்குத்தான் கெட்டது நடந்து விட்டது. அவர்கள்தான் அவமானப்படணும். விழுகின்ற போது விஸ்வரூபம் எடுப்பார்கள். புண்படுகிற போது புன்னகை செய்வார்கள். வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்டு. சில துரோகங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். உன் வார்த்தைகளால் அல்ல, உன் வாழ்க்கையை உனக்கு துரோகம் செய்தற்காக அவர்கள் வெட்கப்படும்படி நீ வாழ்ந்து காட்டணும். அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கான வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டணும். நீ போராடி கொண்டு தான் இருக்கிறாய், இல்லை என்று சொல்ல மாட்டேனே. போராட்டம் தான் வாழ்க்கை. அந்த போராட்டத்தில் கிடைக்கும் வெற்றி வெற்றி உன்னை நோக்கி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது.
நடப்பதை எல்லாம் பார்த்தால் உனக்கே குழப்பமாக இருக்கும். ஆனால் நடந்து முடிந்த பிறகு வெற்றியின் மித களிப்பில் இருப்பாய். விரக்தி அடையாதே. உன் சாயிற்கு ஒரு நொடி போதும் நீ விரக்தி அடைந்த அந்த விஷயங்களை, என் அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக உனக்கு வெற்றியை தர முடியும். எல்லாம் முடிந்து விட்டது என்று முற்றுப்புள்ளி வைத்த விஷயம் கூட அந்த நொடியிலிருந்து புதிதாக துவங்க உன் சாயியால் முடியும், செய்ய முடியும். உன் வாழ்க்கை ஒன்றும் முடிந்துவிடவே இல்லை. இனிமேல் தான் இனிதாக துவங்கப் போகிறது. எனவே வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது. ஏமாந்து போனதாக நினைத்துக் கொள்கிறாயா? இல்லை, கற்றுக்கொண்டு விட்டாய். யாரை நம்பக்கூடாது, யாரை எல்லாம் வெறுக்கக்கூடாது என்று கற்றுக்கொண்டு விட்டாய். உன் போராட்டத்தில் வெற்றி என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நீ வெற்றியடைய போராடி கொண்டிருக்கவில்லை. வெற்றி அடைந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறாய். உன் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. கண்களை துடைத்து கொண்டு நிம்மதியாக தூங்கு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையோடு இருந்தால்தான் உனக்கானது நல்லது நடக்கும் தங்கமே. நாளைய விடியலில் உன் வாழ்க்கை உதயமாக போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த விடியல் நாளை உன்னை சேரப்போகிறது. கண்மணி, நீ நினைத்ததெல்லாம் இனி படிப்படியாக நடக்கும். நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிகளும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு வருவதாக நினைக்கின்ற எந்த நன்மையும் தீமையும் உன்னை சரிப்படுத்தத்தான் வருகிறது என்பதை உணர்த்துக்கோ. உன்னை மேம்படுத்தத்தான் நான் மேற்கொண்டு வருகிறேன். கவலைப்படாமல் இரு. நீ செல்லும் காலம் நிச்சயம் நல்ல காலமாக இருக்கும். நிறைய உணர்த்தப் போகிறது. உனக்கு முழு மனதோடு நம்பு. நாளைய விடியலில் நிச்சயம் உனக்கானது நடக்கும். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியத்தை சுபமாக முடித்து தரப்போகிறேன். இனி ஒருபோதும் தோல்விகளைக் கண்டு பயப்படாதே என் தங்கமி. தனியாக இருக்கின்றேன், எனக்கு யாரும் இல்லை, தனித்தே போராடி கொண்டிருக்கேன் என்ற மனதில் நினைக்காமல், ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுகாமல், என் சாய் இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு எப்போது தூங்கி எழு. உனக்கானதை உன் கையில் தருவேன். நாளை காலை விடியலில் அதை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றித் தரப்போகிறேன். எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் என்னை மகிழ்ச்சியாக எந்த சாயியை ஏற்றுக்கொண்டு நம்புகிறாய் என்று நான் நினைத்து கொள்கிறேன். நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை விட நல்லதை நடத்தி தருகிறேன். ஓம் சாயிராம்.